ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உங்கள் நாமம் உயரட்டும் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் உங்கள் நாமம் உயர்த்தப்படட்டும், எங்கள் மத்தியில் உங்கள் நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. உங்கள் நாமத்தை உயர்த்துகிற எந்த இடத்திலும் நான் வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, எங்களுடைய ஆராதனையில் பிரியப்படுகிற தேவன். நாங்கள் இங்கு வருவதற்கு முன்பதாகவே எங்கள் ஆராதனையில பிரியப்பட்டு நீர் இங்கு வாசமா இருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாவே ஆலே, ஹல்லேலூயா. யாவே ஆலே, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. எல்லாரும் இருதயத்திலிருந்து சொல்லுவோமா? உங்க நாமம் ஆண்டவரே, இந்த மாலை நேரத்துல உங்க நாமம் மாத்திரம் உயரட்டும் ஆண்டவரே, உங்க நாமம் உயரட்டும், பாடுவோம் அல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் பாடுகிற பாடல் எங்களுடைய ஆராதனை நேரம் உங்க நாமத்தை உயர்த்துகிற நேரமாக இருக்கட்டும் ஆண்டவரே. எந்த மனிதனும் அல்ல அப்பா, எங்களை மேன்மைப்படுத்துவதற்கென்று ஒன்றுமில்லை, உங்க நாமத்தை உயர்த்துகிற நேரமாக இந்த நேரம் எங்களுக்கு அமர்ந்திருக்கட்டும். வர தடைப்பட்டவர்கள் விரைவாக எங்களோடு இணைந்து ஆராதிக்க தேவன் கிருபை பாராட்டுங்க. உங்க சமூகத்தில் தாழ்த்தி தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் ஹல்லேலூயா. நம்ம எத்தனை பேர் இருக்கிறோங்கிறது முக்கியம் அல்ல, ஒரே மனதோடு ஒரே சிந்தையோடு தேவனை ஆராதிப்பது தான் நமக்கு தேவை. இந்த மாலை நேரத்தில் பாசு கையில் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பாடலை மாத்திரம் பாடிவிட்டு பாசுடைய கரங்களில் கொடுக்குறேன். நமக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நேரம் ஆனாலும் பரவாயில்ல, அப்படி தானே உங்களுக்கு? பாசு நடத்துகிற அந்த நேரம் நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதமான நேரமாக இருக்கும், அதில் நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை. நமக்கு தெரிந்த ஒரு பழைய பாடல் நம்ம சேர்ந்து கரங்களை தட்டி பாடி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. எல்லாரும் உற்சாகமா கரங்களை தட்டி பாடுவோமா? நன்றியால் துதி பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர்
வார்த்தையில் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. ஆமென். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் அவர் நமக்கு முன்னே செல்கிறவர், தடைகளை உடைக்கிறவர். கலங்கிடாதே, தீரை தேடாதே, துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே, தீரை தேடாதே, துதியினால் இடிந்து விழும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே பாடு. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் ஆண்டவரே, எந்த நேரத்திலும் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் எல்லாரும் கரங்களை உயர்த்தி இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் அவரை துதிக்க தேவன் நமக்கு கிருபை தருவார். காலை ஆராதனையில் சொன்னது போல தேவன் நம்மை உருவாக்கின நோக்கமே எதற்காக தான்? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அவரை ஆராதிக்கும்படியாக. நீங்க தேவனை சந்தோஷப்படுத்துகிற மிக முக்கியமான ஒரு தருணம் எது அப்படின்னா, நீங்க அவரை ஆராதிக்கிற ஒரு நேரம், அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து தேவனை ஆராதிக்கிற ஒரு நேரம், தேவன் நம்மை பார்த்து சந்தோஷப்படுகிற பெருமைப்படுகிற ஒரு தருணம். எப்படி உங்கள் பிள்ளைங்க படித்து ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தா பெற்றோர் எப்படி பெருமைப்படுறீங்களோ, அதே போல் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்மை பார்த்து பெருமைப்படுவார். என்னுடைய மகன் என்னுடைய மகள் என் சமூகத்தில் அமர்ந்திருந்து என்னை ஆராதிக்கிறார்கள் என்று சொல்லி அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுகிற தேவன். அதனால தான் ஆண்டவர் பரலோகத்தில் எல்லா தேவதூதர்களும் ஆராதித்தாலும் மனிதர்களாகிய நம்முடைய ஆராதனைக்காக என்ன பண்றாரா? இறங்கி வருகிறார். ஜெபம், நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் தூபமாக மேலே போகிறது அவருடைய சந்நிதிக்கு. ஆனா ஆராதனை மேலே போகல, ஆராதிக்கிறவரே என்ன பண்ணுது அப்படின்னா கீழே இறங்கி வர செய்கிறது. அல்லேலூயா. இந்த ஆராதனை எத்தனை மகத்துவமானது இல்லையா? ஆமென். ஸோ அந்த ஆராதனை நேரம் தான் நமக்கு இந்த 1 மணி நேரம், நமக்கு 6:45 ஆகிறது. 6:45 கரெக்டாக இன்னொரு 1 மணி நேரம் 7:45 வரைக்கும்.
பாஸ்டருடைய கரத்தில் கொடுக்க விரும்ப நம்ம எல்லாரும் அந்த தேவனை உயர்த்துகிற அவர் பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிற அதே மனநிலையில் காத்திருப்போம். பாஸ்டர் குறித்து உங்களுக்கு பெரியதாக சொல்ல தேவையில்லை. ஒரு சிலருக்கு பாஸ்டர் தெரியாமல் இருக்கலாம். பாஸ்டர் அவர்கள் புழல் ஏஜி சர்ச்சினுடைய சீனியர் பாஸ்டர், புழல் சர்ச்சினுடைய பாஸ்டராக இருக்கிறாங்க. அங்கே தலைமை போதராக இருக்கிறாங்க. அதே போல் காவாங்கரையிலும் அவங்க ஒரு பிரான்ச் சபையை நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் நான் பிரேசேஜில் இருக்கும் பொழுது பாஸ்டரோடு கூட இணைந்து ஊழியம் செய்யக்கூடிய கிருபையை தந்தார். அண்ணன் தான் சொல்லுவோம், ஆனாலும் சபைக்காக பாஸ்டர்னு சொல்கிறோம். நான் பைபிள் காலேஜ் போகும்போது கூட நிறைய முறை சொல்லியிருக்கிறேன். நான் பைபிள் காலேஜ் முதலாக போகும்பொழுது அண்ணன் தான் என்னை கூட்டிகிட்டு போய் பைபிள் காலேஜ் சேர்த்தாங்க. ஸோ அப்படி எல்லா தருணங்களிலும் என்னோடு கூட இருந்து என்னுடைய வளர்ச்சிக்கு உதவி செய்கிற ஒரு நல்ல அண்ணன், நல்ல தகப்பன் என்று கூட சொல்லலாம். அந்த இடத்தில் வைத்து பார்க்கக்கூடிய ஒரு நபர். அவருக்காக இந்த மாலை நேரத்தில் நேற்று இரவு தான் கேட்டேன் அண்ணன்ட்ட, நாளைக்கு ஈவினிங் வரலாமான்னு. எனக்கு பிரசங்கத்தை ப்ரிப்பேர் பண்ணும் பொழுதே யோசித்தேன், நாளைக்கு ஒரு ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் வைக்கணுன்ட்டு. கேட்ட உடனே அண்ணனும் அதை ஒத்துக்கொண்டாங்க. நமக்காக இந்த மாலை நேரத்தில் நம்மோடு கூட இருக்கிறாங்க. அவரோடு கூட வரணும் இருப்பது நமக்கு மிகுந்த சந்தோஷம். நம் கரங்களை தட்டி பாஸ்டர் அவர்களை வரவேற்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். உங்களை மீண்டுமாய் காண்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். இந்த நாளிலும் பாஸ்டர் இம்மானுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாட்களிலும் ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்து கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி. இல்லை, ஆண்டவர் ஒரு குட்டி இம்மானை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ரொம்ப நாளாக ப்ரேயர் பண்ணோம். ஆண்டவரே, இது உம்மால் ஆகும் என்று சொன்ன பொழுது என் தேவன் ஆச்சரியமாக இதை நடத்தினார். ஹல்லேலூயா. பிள்ளைகள் கர்த்தரால் வரும். ஆமாம். ஒருவேளை உங்கள் சர்ச்சில் யாராவது பிள்ளைகள் இல்லாமல் இருப்பார்கள் என்றால் அவர்களுக்காக நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் புத்திர பாக்கியத்தை கொடுப்பார். பிரிசிக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாட்களிலும் ஆண்டவர் தாமே தாயும் சேயும் பார்த்து கொள்வராக. நிறைய தெரிந்த முகங்கள், சுமதி சிஸ்டர், சலமோன் அண்ணன், ஜெயந்தி சிஸ்டர் எல்லாரையும் பார்ப்பதிலே ரொம்ப சந்தோஷம். இப்படி ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப்னு வைக்கும்போது உண்மையிலே ஆண்டவரை ஆராதிக்க விருப்பம் உள்ளவர்கள் நிச்சயம் வருவார்கள். இல்லை, ஆண்டவரை துதிக்கணும். பரலோகத்தில் போனால் நமக்கு பிரசங்கம் கிடையாது, உண்மை தானே? அங்கே எந்த பிரசங்கமும் கிடையாது. அங்கெல்லாம் என்னன்னா பரிசுத்தர் 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 ஆண்டவரை ஆராதிக்கணும், அதுதான் அங்கே. ஸோ அதனால தான் இந்த பரலோகத்தின் சாயலை இந்த பூமியில் அனுபவிக்கும்படியாக தான் நம்மை ஆண்டவர் அழைத்து இருக்கிறார். இவர்கள் என்னுடையவர்கள், என் துதியை சொல்லி வருவார்கள் என்று ஆண்டவர் உங்களை என்னையும் பிரித்து எடுத்துறாருல. நம்ம எவ்வளோ ஒரு எகிப்தின் அடிமைத்தனத்திலலாம் இருந்தோம். ஒருவேளை நம்ம பரம்பரை கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், நம்முடைய ஆன்சிஸ்டரில் நம்முடைய மூதாதையர் ஒருவேளை இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத நபர்களாக இருந்திருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் உங்களை என்னையும் தமக்கு சொந்த ஜனமாய் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஒருவேளை பாடல் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அந்த வரிகளை புரிந்து உங்கள் இருதயத்தை நீ இந்த மாலைவேளை ஊற்றுவீர்கள் என்றால் ஆண்டவர் அதிலே கவனம் செலுத்துகிறவராயிருக்கிறீர். ஹல்லேலூயா. நல்லவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கண்களை மூடி நல்ல பயபக்தியோடு இந்த 10 மாதங்களும் தெய்வம் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இந்த 11வது மாதத்தில் ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இதிலிருந்து ஆண்டவரே, எதிலிருந்து இதுவரைக்கும் என் தேவன் எங்களை நடத்தி வந்தீங்கப்பா. எங்களை, எங்கள் குடும்பத்தையும், இந்த சபையும் என் தேவனை நடத்தி வந்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய அன்பை நினைத்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம். எபினேசரே, உதவி நீரே, ஆராதனை உமக்கே. எல்ரோயி, என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. எபினேசரே, உதவி நீரே, ஆராதனை உமக்கே. எல்ரோயி, என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே,
துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. ஆராதனை உமக்கே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. ஆராதனை உமக்கே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நிரவு வேலையல்ல, ஆராதனை உமக்கே. இயேசுவே, உமக்கே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. ஆராதனை உமக்கே. தெய்வமே, இயேசுவே, ஆராதனை உமக்கே. மனதார உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதனை உமக்கே. இந்த வருடம் முழுவதும் நம்மை நடத்தினாரு நல்ல எபினேசராய். எத்தனையோ பலவீனங்கள் ஆண்டவரே, உங்க பலன் என்னை பூர்ணமாய் நிரப்பினது. தனிமையின் அனுபவங்கள், சோர்ந்து போன அனுபவங்கள், வியாதியின் அனுபவங்கள், என் கர்த்தரோ என்னை மீண்டுமாய் பிடித்து கொண்டீர். என் சோர்வுகளை மாற்றினீர், என் வியாதிகளை சுகமாக்கினீர், என் தனிமையை மாற்றினீர். இந்த மாலை வேளையில கர்த்தர் நடத்தி வந்த பாதைகளை நினைத்து பார்க்கிறோம். சோர்வின் பள்ளத்தாக்கில் நடக்கும் பொழுதெல்லாம் உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் எங்களை தேற்றினது ஆண்டவரே. அனைத்து உம்முடைய சமூகத்துல வந்து நிற்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் அப்பா உம்முடைய கண்களினால் எங்களை கண்டீரே. அனைத்து பார்க்கிறோம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக அப்பா உமக்கு நன்றி. கண்ணின் மணியை போல எங்களை பாதுகாத்தீரே. எங்கள் போக்கிலும் வரத்தில் எங்களோடு இருந்தீங்கள் ஆண்டவரே. அனைத்து ஆண்டோட சமூகத்தில் எல்லோய் என்னை கண்டீரே. ஆராதனை உமக்கே. யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே. ஆராதனை உமக்கே. எல்ரோய் சொல்லுவோமா? எல்ரோய். காங்கிரிகேஷன் நல்லா சத்தமா பாடணும். கண்டீரே. இன்னும் சத்தமா, உங்க சத்தம் உயரட்டும். சிம்பிளான வரிகள் தான். யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே. ஆராதனை உமக்கே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே. துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. ஆராதனை உமக்கே. சத்தமா, வாரும் தூய ஆவியே,
நாட்கள் உண்டு. என் கர்த்தரோ என்னை அணைத்துக் கொண்டு இந்த மாலை வேளையில் ஆண்டவரே, இந்த 10.5 மாதங்களாக எங்களை நடத்தி நம்முடைய அன்பை நினைத்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எஃப் மைனர், கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில் தெய்வமே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? இந்த மாலை வேளையில ஒருவேளை நீங்க எழுந்து நிற்கலாம், உட்கார்ந்து இருக்கலாம், இல்லை முழங்கால் படிட்டுக் கொள்ளலாம். ஆண்டவர் கொஞ்ச நேரம் பொய்யுரையாத தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். என் தேவன் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனிதன் அல்ல. அவர் நம்பத்தக்கவர், அவர் உண்மையுள்ளவர். இந்த வருடத்தில் அவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள்லாம் ஒருவேளை நடைபெறாதது போல தெரியலாம். நாம் எதிர்பார்த்த முறையில அது நடக்காம இருக்கலாம். எனக்கு எது பெஸ்டோ அதுதான் என் தேவன் எனக்கு தருவார். அப்படிதான் என்னை நடத்துற. எத்தனை பேர் உண்மையிலே ஆமேன் சொல்றீங்க? எஸ், ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுவார். தரிசனம் வைக்கப்பட்டு இருக்கிறது, முடிவிலே விளங்கும். அது தாமதித்தாலும் அது செயல்படும். அதை நம்பினா நிச்சயம் நடக்கும். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? இயேசுவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நல்லவரே, இந்த மாலை வேளையில உயர்த்துகிறோம். சபை உயர்த்தட்டும். நல்ல சத்தமா கர்த்தவனை நடத்தி வந்த அந்த அற்புதங்கள் ஆண்டவரே, உம்முடைய கிருபை நினைத்து பார்க்கிறோம். உம்முடைய இரக்கத்தை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், யாக்கோபின் தேவன் பரிசுத்தர், உன்னதமானவர் பரிசுத்தவர், உயர்ந்தவர் பரிசுத்தர், சிறந்தவர் பரிசுத்தர், ஆராதிக்கப்படத்தக்கவர் பரிசுத்தர். உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிற எந்த ஸ்தானத்திலும் நான் இருக்கிறேன் என்று சொன்னீங்களா ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசுவே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, உம்மிடம் நான் வந்தேன். இயேசுவே, இயேசுவே, உம்மிடம் தான் கேட்கிறேன். இயேசுவே, இயேசுவே, உம்மிடம் நான் வந்தேன். இயேசுவே, இயேசுவே, உம்மிடம் தான் கேட்கிறேன். நிறைவான உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேண்டாம் நீர் போதுமே, நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். மோசே அவனுக்குள் இந்த விலகாத பிரியாத அந்த அனுபவத்திற்குள்ளாய் கடந்து போனான். ஆண்டவரே, உங்க மகிமையை நான் காணணும் ஆண்டவரே என்று சொல்கிறான். நீங்க எங்க கூட வரலன்னா நாங்க இங்கேயே தங்கி விடுகிறோம் ஆண்டவரே.
உங்க சமூகம் எங்களுக்கு முன்பதாய் கடந்து போகணும். நீங்க என் கூட இருக்கணும் ஆண்டவரே. இந்த 10.5 ஆண்டுகளும் நான் எப்படி நடந்து வந்தேன்னு யோசித்து பார்க்கிறோம். இந்த 10.5 மாதங்களும் கர்த்தர் என்னை எப்படி நடத்தினார் என்பதை நாங்கள் யோசித்து பார்க்கிறோம். எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ சுகவீனங்கள், என் கர்த்தரோ என்னை நிலைநிற்க பண்ணினீர் ஆண்டவரே. உம்முடைய தழும்புகளினால் என்னை சுகப்படுத்தினீர். எத்தனை மேன்மைப்பா, எத்தனை மகிமை ஆண்டவரே. ஆண்டவரே கேளுங்க ஏசப்பா, இதெல்லாம் என்னால் உண்டானது அல்ல ஆண்டவரே. எல்லாம் தெய்வத்தினுடைய கிருபை. என்னை என் பிள்ளைகளை வேலி அடைத்தீரே ஆண்டவரே. எல்லா உலகத்தின் கிரியைகளுக்கும் எங்க பிள்ளைகளை வேலி அடைத்து பாதுகாத்து கொண்டீரே. வானாதி வானங்களை படைத்தவரை உயர்த்துகிறோம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? நீரே பெரியவர். உங்க நாமம் உயர்த்தப்படத்தக்கது, உம்முடைய நாமம் போற்றப்படத்தக்கது, உம்முடைய நாமம் துதிக்கப்படத்தக்கது ஆண்டவரே. உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவே, என்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே. மனதார உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முடிந்தா கரங்களை அசைத்து ஆண்டவரை பார்த்து சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஜெபங்கள் பரலோக கவனத்தை ஈர்க்கணும். எங்க ஆராதனை பரலோக கவனத்தை ஈர்க்கணும். எங்க வாழ்க்கை பரலோகத்தின் கவனத்தை ஈர்க்கணும் ஆண்டவரே. இந்த உலகத்தின் காரியங்களை எங்களை இழுக்க கூடாது. எங்க பிள்ளைகள் இந்த உலகத்தின் காரியங்களை இழுக்க கூடாது. எங்க சபையை இந்த உலகத்தின் காரியங்களை இழுக்க கூடாது. பரலோகத்தின் கவனத்தை 24 மணி நேரமும் எங்க வாழ்நாள் முழுவதும் பரலோகத்தின் கவனத்தை ஈர்க்கிறவர்களாய், பரலோகத்தை நோக்கி பார்க்கிறவர்களாய் எங்களை மாற பண்ணுங்கப்பா. இந்த மாலை வேளையில விட்டுக்கொடு தேவ பிள்ளையே. உண்மையாய் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அவர் கண்டடைவார். அவர் தன்னை காண்பிக்கிற தேவன். இந்த மாலை வேளையில் ஆண்டவரே, எங்க வெறுமைகள் மாற பண்ணுகிற இடம், என்னுடைய தோல்விகள் ஜெயமாய் மாற பண்ணுகிற இடம், என்னுடைய குறைவுகள் நிறைவாக்குகிற பரிசுத்த ஸ்தலம். ராபா பாபா ஷகலி ஆந்தரல ராபா. ஆண்டவரை பார்த்து சொல்ல, ஆண்டவரே அப்பா, உம்முடைய பரலோகத்தின் கவனத்தை ஈர்க்கிறவர்களாய் எங்க சபை மாறணும், எங்க தனிப்பட்ட வாழ்க்கை மாறணும். ஆண்டவரே, உம்மை எப்பொழுதும் காண்கிற அந்த அனுபவத்தில் கூட போகும்படியாய் இந்த மாலை வேளையில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே என்று சொல்கிறவர்கள் பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே. அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என் அருகில் நீர் வேண்டுமே. நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே. அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஆமென். நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருடைய கையில் இருக்கிறது. ஆமென். நிறைய நேரம் நம் பற்பல காரியங்களை குறித்து மரியாதை போல நம்முடைய சிந்தையை, ஆராதனைக்கு வந்தாலும் நிறைய நேரம் நம்முடைய சிந்தைகள் என்ன பாயும், அலை பாய்ந்துட்டே இருக்கணும்.
இல்லை இது மனுஷனுடைய இருதயம் எப்படியா என்னவா? பொல்லாதவைகள், கேடுள்ளவைகள். அம்மா உங்களை சொல்ல என்ன சொன்னேன்? இல்லை நம்ம ஆராய்ச்சிருந்தாலும் நம்ம கவனம் எல்லாம் இதெல்லாம் நடக்கும், அப்படியே போயிட்டே இருக்கும். மோசே பர்வதத்திற்கு ஏறி போய் நிற்கிறான். 40 நாட்கள் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, சாப்பிடுவதற்கு உணவு இல்லை. அவன் காத்து இருக்கிறான் தேவ பிரசன்னத்திற்காக. ஆண்டவரே உங்க மகிமையை நான் காணணும் ஆண்டவரே. நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு சொத்துக்கள் இருந்தாலும், உறவுகள் இருந்தாலும், தேவ மகிமையை அனுபவிக்கிற அந்த சந்தோஷம் இருக்கு பாருங்க, அதற்கு ஈடு இணை அந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அந்த மகிமையின் பிரசன்னம். நிறைய பிரச்சனையோட சர்ச்சுக்குள்ள வருவோம், ஆனா சபைக்குள்ள வந்த உடனே ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது எல்லாத்தையும் மறந்துடுவோம். அந்த பாடலின் வரிகளை அப்படியே விசுவாசித்து அப்படியே இருதயத்தில் வைத்துக் கொள்வோம். இந்த காலை வேளையில ஆமென், ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு மகிமையை காணும்படியாய் நம்மை நாமே அர்ப்பணிப்போம் ஆண்டவருடைய சமூகத்தில். ஆமென். நம்ம தெரிந்த ஒரு பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஏ மைனர். எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்பவரே, தெரிந்த பாடல் சேர்ந்து பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த. எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே, கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? எத்தனை நன்மைகள், சொல்லி முடியாத நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்திருக்கிறார். ஆமென். நல்ல கண்களை மூடி நம்ம உணர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஆண்டவரே, மரண இல்லுரின் பள்ளத்தாக்கில் நடந்தோம், பொல்லாப்புக்கு பயப்படல. காரணம், என் தேவரீர் நீங்க எங்க கூட இருந்தீங்க ஆண்டவரே. உணர்ந்தவர்களால் மாத்திரம்தான் அந்த உண்மையான அந்த அன்பு, உண்மையான தெய்வத்தினுடைய அந்த பிரசன்னம் அதை நிரப்பும்படியாய் இந்த காலை வேளையில ஆண்டவரே இருதயத்தை லகுவாக்குங்கப்பா. கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்தும்படியாய் வந்திருக்கிறோம். எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத எஸ் என் வாழ்வில் செய்பவரே, கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? தனிமை நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை எண்ணி பாடுவே. தேவைகளால் நான் நினைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவே. தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை எண்ணி பாடுவே. தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவே. குறைகளில் எல்லாம் கிருபைகள் தந்து என்னையும் வெறுக்காமல் நேசித்தீரையா. குறைகளில் எல்லாம் கிருபைகள் தந்து என்னையும் வெறுக்காமல் நேசித்தீரையா. கோடி கோடி
வாழ்க்கையில எல்லா நிலையிலும் எங்களோடு இருந்தீங்களா ஆண்டவரே. சிறுமையும் எளிமையுமான என்னை கொண்டு சிங்காரத்தில் வைத்தீரே, உம்மை பாடுவேன். அலங்கோலமாயிருந்த எங்க வாழ்க்கையை அலங்கரித்த உம்முடைய அன்பை நினைத்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் எத்தனையோ சூழ்நிலைகளை ஆண்டவரை விட்டு நாம் தூரம் போனது உண்மைதான். ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகாமல் நம்மை கைவிடாமல் இருந்தார். அவருடைய கிருபையினால் நம்மை நிரப்பினார். உள்ளந்திரியங்களை ஆராய்ந்த கர்த்தர் என் சோர்வுகளை நான் அவரிடத்தில் சொல்வதற்கு முன்பதாகவே என் சோர்வை அகற்றினார். என் பலவீனங்களை அவரிடத்தில் சொல்வதற்கு முன்பதாகவே என் பலவீனங்களை அகற்றினார். நான் அழுகையின் பள்ளத்தாக்கில், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கும் பொழுதெல்லாம் என் பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு மகனே மகளே என்று என்னை அணைத்துக் கொண்டு என்னை தூக்கி எடுத்து என்னை ஆசீர்வதித்து அவருடைய கிருபையினாலும் கனிகளாலும் வரங்களாலும் நம்ம நிரப்பின அந்த அன்பை நினைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இது பாடல் அல்ல ஆண்டவரே. இந்த 10.5 மாதங்களும் என் தேவன் எங்களை எத்தனை ஆச்சரியமாய் நடத்தினீங்கப்பா. எங்களை கைவிடவே இல்லப்பா. நான் அசைக்கப்பட்டது உண்மைதான். நான் கீழே விழல ஆண்டவரே. நான் சோர்ந்து போனது உண்மைதான். ஆனா அந்த சோர்வு எங்களை மேற்கொள்ள விரும்பல. நீங்க விடவே இல்லை ஆண்டவரே. நான் பயந்தது உண்மைதான். ஆனாலும் உம்முடைய தைரியத்தின் ஆவியானவர் ஆண்டவரே என்னை தைரியத்தை கொடுத்து என்னை நடக்க வைத்தீங்களா ஆண்டவரே. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, கணவனுடைய வாழ்க்கையில, மனைவியுடைய வாழ்க்கையில ஐயோ என்ன சூழ்நிலை உண்டாகும் என்று திகைத்து போய் நின்றேன். என் கர்த்தரோ என்னை கைவிடாமல் ஏற்ற காலத்தில் என்னோடு இருந்தீங்களா ஆண்டவர். மனிதர்கள் மறந்தாலும் மறவாமல் எங்களை பாதுகாத்து வந்தீரே. உம்முடைய அன்பை நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. அதை நினைத்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரை. பார்த்து சொல்ல முடியுமா? ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவேன். சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடு. எத்தனை பேர் உண்மையா இந்த வார்த்தைகளை சொல்றீங்க? ஆமென். வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவேன். உணர்ந்து சொல்லுவோம். சோர்ந்திட்ட வேளைகள் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவேன். இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தினீரையா. இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தினீரையா. கரங்களை உயர்த்தி கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது மனதார மனமுகர்ந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? ஓ கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? சிறுமையும் எளிமையும் மான என்னையும் கொண்டு சிங்காரத்தில் வைத்தீரே, உம்மை பாடுவேன். அலங்கோலமாக இருந்த என் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடு. நடந்து வந்த பாதையை நினைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்து தேவ பிள்ளையே. கர்த்தர் உன்னை எதிலிருந்து இதுவரைக்கும் நடத்தி வந்திருக்கிறார். என் அலங்கோலமான வாழ்க்கை அலங்காரமாய் மாற்றினீரே, என்னை சிங்காரத்தில் வைத்தீர ஆண்டவரே. ஆமென். இருந்த எந்த வாழ்க்கை அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவே. மீண்டுமாய் சிறுமையும் எளிமையும் மான என்னையும் சிங்காரத்தில். இந்த வார்த்தையை சொல்லும் பொழுதே எனக்காய் இத்தனை கிருபை ஆண்டவரே.
என் குடும்பத்திற்காக எத்தனை கிருபை ஆண்டவரே, எங்க சபைக்காக இத்தனை கிருபை ஆண்டவரே. கண்ணீரோடு மறுபடியும் சிறுமையும் எளிமையும் மானையே, அது கூடாய் கடந்து போனவர்களுக்கு தான் இந்த மேன்மை தெரியும். அதற்கூடாய் கடந்து போனவர்களுக்கு தான் இந்த உயர்வு தெரியும். அதற்கூடாய் கடந்து போனவர்களுக்கு தான் இந்த மேன்மைகள் புரிந்து கொண்டு பாட முடியும். ஆமென். அலங்காரமாக போற்றி பாடுவே, புழுதியில் இருந்து எடுத்தீரையா, எந்த தலையை நீ உயர்த்தி நீரையா, புழுதியில் இருந்து எடுத்தீரையா, எந்த தலையை உயர்த்தி நீரையா. முடிந்தால் கரங்களை அசைத்து கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. தெய்வமே, கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. எத்தனை கிருபைப்பா. நான் சோர்ந்த பொழுதெல்லாம் என்னை நடத்தின உம்முடைய கிருபை, அதனை தாண்டவரை மகிமைப்படுத்துவோம். உம்முடைய கிருபை நினைத்து உம்மை ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையில ஒரு விசை கூட ஆண்டவரே, அநேக நேரம் நிறைய வேலைகளை நான் கவனம் செலுத்துகிறோம், நிறைய காரியங்களுக்கு கூட கடந்து போகிறோம். ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்துவதற்கு நேரம் இல்லை. உம்முடைய சமூகத்துல வந்து உம்மை நோக்கி பார்ப்பதற்கு நேரம் இல்லை. கர்த்தர் என் வாழ்க்கையில செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்தும்படியா இந்த மாலை வேளையில குடும்பமாய் வந்து இருக்கிறோம், தனிப்பட்ட முறையில வந்து இருக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுடைய துதி பலிகள் உமக்கு ஒரு சிங்காசனத்தை ஏற்படுத்தட்டும். பரலோகம் மகிழட்டும். என் மகனுக்கு, என் மகளுக்கு, என் பிள்ளைக்கு நான் எத்தனை நன்மைகளை செய்தேன், அந்த நன்மைகளுக்காக என் சமூகத்துல வந்து எனக்கு நன்றி என்று சொல்வது ஆண்டவருக்கு எத்தனை மேன்மை தெரியுமா? பிசாசு வெட்கப்பட்டு போகிற இடம் இது. பிசாசுடைய கிரியைகள் அழிக்கப்படுகிற இடம் இது. நீ எந்த அளவுக்கு கர்த்தரை உயர்த்துகிறாயோ அந்த அளவுக்கு கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவனை அரசனாய் என் தேவனால் மாற்ற முடியும் என்றார். உங்களை என்னையும் மாற்ற முடியும். தாவீது செய்தது என்ன? அவன் ஆடுகளை மேய்க்கும் பொழுது அவன் வானத்தை பார்க்கிறான், வனாந்தரங்களை பார்க்கிறான், மலைகளை பார்க்கிறான், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். ஓ வானங்களை விரித்தவரை துதியுங்கள், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்கிறான். ஆகாய விரிவுகளை படைத்தவரை துதியுங்கள், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்கிறான். நீ ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் அதில் மகிழுகிறார். ஆண்டவரை பார்த்து சொல்லுமா, கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் தெய்வமே, தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு
தாயை போல தேற்றியதை எண்ணி பாடுவே. தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவே. எத்தனை பேர் இதை அனுபவித்திருக்கிறீங்க? தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை எண்ணி பாடுவே. தெய்வமே, தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தோளில் சுமந்தார பாடுவே. குறைகளில் எல்லாம் கிருபைகள் தந்து என்னையும் வெறுக்காமல் நேசித்தீரையா. குறைகளில் எல்லாம் நன்மைகள் தந்து வெறுக்காமல் நேசித்தீரையா. கோடி கோடி ரெண்டு கரங்களையும் உயர்த்தி ஆண்டவரே வானத்திற்கு நேராய் உமக்கது கோடி கோடி நன்றி சொன்னார் என்ற தெய்வமே. என் வாழ்நாள் என்னை பலப்படுத்துகிற தெய்வமே. கோடி கோடி நன்றி சொன்னார் என் உறவே, என் உயிரே, என் பலனே, என் கண்மலையே, என் கேடகமே, நான் நம்பி இருக்கிற துருகமே. ஓ ராபா பாபா ஷகபா லரந்தர லரபாபா ரிகமமந்தரே ரிபபாபா ஷபலியாக்கமனியாந்தர லரபா. மனம் விட்டு கோடி கோடி உயிரதயத்தை திற தேவ பிள்ளையே, இந்த மாலை வேளையில் ஆண்டவரே உம்முடைய அபிஷேகம், உம்முடைய கிருபைகள், உம்முடைய எல்லா நன்மைகளினால் என்னை நிரப்பினீர் ஆண்டவரே. ராபா பாபா பாபா ஷபலா கலியாந்தரபா. தெய்வமே ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னார். நீங்க பாடுங்க பார்க்கலாம். எஸ், எத்தனை ஆனந்தம் ஆண்டவரே. சபை ஒருமித்து ஆண்டவரை பாடுவது எத்தனை அழகு. தேவ தூதர்களை போல கோடி கோடி நன்றி சொன்னார். துதிகளில் ஆண்டவர் பிரியப்படுகிறார். நீ பாடுகிற ஒவ்வொரு பாடலையும் ஆண்டவர் மகிழ்கிறார். உன் அருகில் இருந்து நேரம் வேணாலும் ஆண்டவரை துதிக்கலாம், ஆண்டவரை போற்றலாம்ல. எத்தனை நன்மை நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். நான் நிற்பதும் நிலைத்திருப்பதும் தெய்வத்தினுடைய சுத்த கிருபை. யோசிச்சு பாருங்களேன். முந்தானேத்து ஒரு மாதமா ஜெப மாதம் என்று சொல்லி சர்ச்சில் பிரேயர் நடத்துறோம். ஒரு சகோதரன் வந்து ஆலயத்திற்கு வந்து உட்கார்ந்தார். திடீர்னு எழுந்து போயிட்டார். என்னன்னு கேட்டேன். அவருடைய உறவுகள், அவருடைய ரிலேஷன்ல ஒரு மகன் 22 வயது பெங்களூர்ல ஆக்சிடென்ட்ல மரித்து போனான். நிறைய நேரம் ஆண்டவர் நம்மை பாதுகாப்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியல. இன்னைக்கு காலைல கூட சொன்னேன். ஏன் தெரியுமா? அநேக நேரம் எல்லாத்தையும் உணர்வற்றவர்களாய் போயிடுறோம். ஆராதனையா இருக்கட்டும், ஆலயமாக இருக்கட்டும், ஆண்டவர் ஒரு உணர்வை நமக்குள் வைத்து இருக்கிறார். ஆண்டவர் நன்மை செய்வதை நம்மால் பார்க்க முடியறதில்லை. நமக்கு நடக்க இருந்த விபத்துகளை நம்முடைய கண்கள் காணும் முன்னரே ஆண்டவர் நம்மை விட்டு விலக்கி இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எஸ். அதை பார்த்தோம்னா ஏன் தெரியுமா விளக்குனாரு? அதை பார்த்தோம்னா பயந்துருவோம். நம்ம அந்த பயமே நம்மை கில்ட்டி கூட நடத்திடும். நிறைய விபத்துகள். நான் 3 முறை காலையோட சர்ச்சில் சொன்னேன், மரித்து இருக்கணும், ஆண்டவர் ஏன் என்னை காப்பாற்றினார். நிறைய கேள்வி. இப்பதான் புரியுது, ஆண்டவர் என்னை பயன்படுத்துவதற்கு, அவருடைய சித்தம் நடந்து முடிக்கிற வரையிலும் ஆண்டவர் நம்மை விட மாட்டார், நம்மை கைவிட மாட்டார்.
ஆண்டவர் நம்மை நடத்துவார். சோர்ந்து போகாத. நீ சில காரியங்களை பார்க்க கூடாது என்பதற்காக உனக்கு நேரில் இருந்த எல்லா தீமைகளையும் ஆண்டவர் உன்னை விட்டு அகன்று போக பண்ணினார். அதை பார்த்தா பயந்துருவோம். நம்ம அதெல்லாம் பார்த்தோம்னா உண்மையிலே ஆண்டவரை ஆராதிக்காம நம்ம இருக்க மாட்டோம். ஆண்டவரை துதிக்காம இருக்க மாட்டோம். 24 மணி நேரம் ஆண்டவரை ஆராதிப்போம். காரணம், அவ்வளவாய் நன்மை நமக்கு செய்திருக்கிறார். எத்தனை ஆச்சரியமான தேவன்! எண்ணி முடியாத அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்த தேவன். ஒரு பாடலை நாம் பாடுவோம். வானாதி துதிகளின் நடுவிலே தங்கிடும் எங்கள் தேவா, துதித்திடும் எங்கள் மீது புது பலன் ஊற்றும் தேவா. நெட்ல இருக்குன்னு நினைக்கிறேன், அதுல இல்ல, டி மைனர். தெரிந்த ஒரு பாடல், ஒருவேளை தெரியலனா என்னோட சேர்ந்து பாடுங்கள். துதிகளின் நடுவினிலே தங்கிடும் எங்கள் தேவா, துதித்திடும் எங்கள் மீது புது பலன் ஊற்றும் தேவா. துதிகளின், நல்லா கரங்களை தட்டி பாடுவோம். தங்கிடும் எங்கள் தேவா, துதித்திடும் எங்கள் மீது புது பலன் ஊற்றும் தேவா. ஊற்றுமே ஊற்றுமே புது பலனை ஊற்றுமே, ஊற்றுமே ஊற்றுமே புது கிருபை ஊற்றுமே. அன்பின் நிறைவே, அன்பின் நிறைவே, பரலோக அன்பின் நிறைவே, நன்றியுடனே நல்லுணர்வுடனே நாதா உம்மை போற்றிடுவோம். துதிகளின் நடுவிலே அன்பின் நிறைவே, அன்பின் நிறைவே, பரலோக அன்பின் நிறைவே, நன்றியுடனே நல்லுணர்வுடனே நாதா உம்மை போற்றிடுவோம். காலங்கள் மாறினாலும் மாறாத அன்பதனை ஆழங்கள் அறிந்துணர்ந்தே ஆவியால் துதித்திடுவோம். நல்ல கரங்களை தட்டி பாடுவோமா? காலங்கள் மாறினாலும் மாறாத அன்பதனை ஆழங்கள் அறிந்துணர்ந்தே ஆவியால் துதித்திடுவோம். ஊற்றுமே ஊற்றுமே புது பலனை ஊற்றுமே, ஊற்றுமே ஊற்றுமே புது கிருபை ஊற்றுமே. நல்லா கரங்களை தட்டி பாடுவோம். மன்னித்தவரே, மாற்றியவரே, மறுரூபமாக்குபவரே, மன்னித்தவரே, மாற்றியவரே, மறுரூபமாக்குபவரே, எண்ணில் அடங்கா துதி ஸ்தோத்திரங்களை என்னாலும் பாடிடுவேன். சொல்லுவோமா? மன்னித்தவரே, மாற்றியவரே, மறுரூபமாக்குபவரே, எண்ணில் அடங்கா துதி ஸ்தோத்திரங்களை என்னாலும் பாடிடுவே. மேகங்கள் மீதினிலே வேகமாய் வந்திடுவே, பாதம் சேர்ந்திடுவே, ஓய்வின்றி துதித்திடுவே. மேகங்கள் மீதினிலே வேகமாய் வந்திடுவே, பாதம் சேர்ந்திடுவே, ஓய்வின்றி துதித்திடுவே. ஊற்றுமே ஊற்றுமே புது பலனை ஊற்றுமே. ஆமென் ஆமென் ஆமென். தெய்வமே புது கிருபை ஊற்றுமே, ஊற்றுமே ஊற்றுமே புது பலனை ஊற்றுமே. ஆமென் ஆமென். ஊற்றுமே
ஊற்றுமே புது கிருபை ஊற்றுமே 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 புது பலனை ஊற்றுமே அல்லேலூயா ஊற்றுமே புது கிருபை ஊற்றுமே எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே பாடுவோம் எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே ஐயா இதுவரையில் உதவி நீரே ஐயா இதுவரையில் உதவி நீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆமென் ஆராதனை நாம் யாரும் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம் கொஞ்ச நேரம் நல்லா கொஞ்சம் ஓ சரீரத்தோடு ஆவி ஆத்துமா சரீரத்தோடு ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம் ஆராதனை நல்லா கரங்களை தட்டுவோம் நல்ல உற்சாகமே கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் எல் ஷடாய் யெகோவா ஈரே யெகோவா ராஃபா எங்களுக்கு சுகம் கொடுத்தவர் இம்மட்டும் உதவி செய்த தேவன் நல்ல ஆவியில் நிறைந்து ஜெபிப்போமா ஆவியில் நிறைந்து ஆண்டவரை ஆராதிப்போமா அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் நல்ல கரங்களை தட்டி பாடுவோமா ஆமே இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆமே ஆராதனை ஆராதனை ஆமென் 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 ஆராதனை அல்லேலூயா ஆராதனை ஆராதனை இயேசுவே ஆராதனை ஆராதனை யெகோவா ராஃபா யெகோவா ராஃபா சுகம் தந்தீரே ஆமென் யெகோவா ராஃபா யெகோவா ராஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா ஐயா தெய்வமே ரபா பாபா பாபா ஷபா பாலகா பாரந்தா ரபா ஓரி பாபா மாமா ஷகலியா கபனி அந்தரபா நல்ல ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர் இந்த மாலை வேளையில் நல்ல அபிஷேகத்தோடு தேவன் உங்களுக்கு அருளில் செய்த ஆவியின் வரங்களின் அடிப்படையில் ராக்கா பாபா எஸ் எனக்குள் இருக்கிற ஆவியானவர் எனக்குள் இருக்கிற ஆவியானவர் இந்த மாலை வேளையில் ஆண்டவரே என்னை பலப்படுத்துகிற ஆவியானவர் எனக்குள் இருக்கிற ஆவியானவர் ரிகா பாபா ஷேதே லாமா ரதா ராக்கா பாஷே அல்பா ராமா நியா கலா ராக்கா பாஸ் அந்தரபோ ரிகா பா லிகா பா நே அல்பா ராபா ரிகா பா சந்தரே இல்பா ரபோ ஷேகபோ இல்பா ராபா ரிகா பாலா ராபா பாபா பாபா எஸ் என்னை பலப்படுத்துகிறவர் எனக்கு சகாயம் பாராட்டுகிறவர் ஓ என்னை உந்தி தள்ளுகிறவர் என்னை உற்சாகம் ஊட்டுகிறவர் பயப்படாதே கலங்காதே நான் உன்னோடு இருக்கிறேன் திகையாதே நான் தேவன் என்று சொல்லி என்னை மட்டும் நடத்துகிற தெய்வமே ராபா பாபா பாபா ஓ ஆராதனை ஆராதனை எபினேசரே என் தேவையின் மத்தியில என்னோடு இருந்தீர்கள் ஆண்டவரே ஓ எனக்கு உதவி செய்தீரே ராபா பாபா பா லாகா பா சந்த ராபா பாபா ஆமென் 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 உதவி நீரே ஐயா இதுவரையில் உதவி நீரே ஐயா இயேசுவே உம்மை முழு உள்ளத்தோடு முழு மனதோடு ஆமென் அன்பு கூறு ஆமென் ராபா பாபா பாபா ஓ என்னை பலப்படுத்துகிற இடம் ஆராதனை ஓ என்னுடைய ஓ எல்லா இருளையும் வெளிச்சமாய் மாற்றுகிற இடம் எனக்குள் தேவ ஆவியினால் இருக்கிறார் அவர் என்னை பலப்படுத்துகிறார் என்னை மறுரூபப்படுத்துகிறார் ராபா ராக்கா பாஷே லாக்கே தானா ராபா எல்மா ரேஷே லாக்கா மனா ராபா விட்டு கொடுத்து ஆண்டவர் ஆராதி ஆண்டவர் உன்னை இம்மட்டும் நடத்தின கிருபைகளை எண்ணி ஆண்டவர் உன்னை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள் நிறைவேறுவதற்கு ராபா பாபா பாபா பா ஓ ஆராதனை 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 ஆராதனை
அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை ஆமென் ஆமென் ஆமென். ஆராதனை ஆராதனை. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ரிகமாஷே இல்மரபோத்தியா லாக்கபனி ஆந்தரபா. எஸ், என் தேவன் பெரியவர், என் தேவன் பெரியவர், அவர் நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு போதுமானவர். ஹல்லேலூயா. உம்முடைய அன்பை நினைத்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையில் நினைத்து பார்க்கிறோம். கொஞ்ச நேரம் நல்ல ஆவியில் நிறைந்து இதுவரையிலும் சோர்ந்து போயிருக்கிற இருதயத்தை பலப்படுத்த விரும்புகிறார். நல்ல அந்நிய பாஷைகளை பேசுங்க. ஒருவேளை ரொம்ப நாள் ஆயிருக்கலாம், இல்ல நீடித்த நாட்கள் ஆயிருக்கலாம். எஸ் எஸ் எஸ், கர்த்தர் இந்த மாலை வேளையில் உன்னை பலப்படுத்த விரும்புகிறார், உன்னை புதிதாக்க விரும்புகிறார். உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருப்பவனை காட்டில உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அவர் உன்னதத்தின் தேவன், அவர் சிறந்தவராய் இருக்கிறார். நல்ல கொஞ்ச நேரம் வாய்களை விட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரி. தேவ பிள்ளைய இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். எஸ், உள்ள இருந்து வெளியே வரும் தேவ ஆவியின் அபிஷேகத்தின் வல்லமை. ராகாபா நாந்தரா லரபா ரிகமா நாந்தரே இல்பரபோ ஷே இல்கபா ராகபா நியாந்தரபா இல்மரபோ ஷேக்கமா நாந்தரே இல்கபா நாந்தரபா. வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டு பண்ணுவேன் என்று சொல்கிற தேவன் இதோ உனக்கு முன்பதாய் ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அதை ஒருவனாலும் பூட்ட முடியாது. ராபா பாபா லாக்கபா நாந்தரபா. ஓ, என் இயேசு பெரியவராய் இருக்கிறார், என் இயேசு சிறந்தவராய் இருக்கிறார். ராகபா லாந்தரபா. எஸ் 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 எஸ், தேவ வல்லமை உன்னை நிரப்பிக் கொண்டு இருக்கிறது. தேவ அபிஷேகத்தின் வல்லமை. ஓஹோ, தேவ கிருபைகளால் நிரப்பப்படுகிற அனுபவம். ராமா பாபா பா இல்மமா மாந்தரலா ரபா ரிகபா பாபா பாபா இரமமா ஷே அல்பரமனி கபனி ஆந்தரலா ரபா. ஹல்லேலூயா. அவர்கள் ஒரு மனதோடு ஆவியில் நிரம்பினார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டு ஆவியில் நிறைந்தார்கள். ஓ, அவர்கள் நிறைந்திருந்த இடம் அசைந்தது என்று வேதம் சொல்கிறது. இந்த மாலை வேளையில் ஆண்டவரே ராமா மாமா 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 ஓரிகா மாமா மாமா ஷதலரலரர ரிகமா மாமா அந்தரே இர்கமா மாமா ஷதலரா கபனி அந்தரலரபா ஓரி மாமா மந்திரகாத்தி அலரலரபா. நல்லவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம். அப்பா ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இந்த மாலை வேளையில் ஆண்டவர் ஒரு விசை கூட உன்னை புதுப்பிக்க விரும்புகிறார். எபேசு சபையை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்ட பொழுது இருந்த அந்த அபிஷேகம் இப்ப உன்கிட்ட இல்ல. நீ ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்ட பொழுது இருந்த அந்த விசுவாசம் உனக்குள்ள இருக்கிற. இந்த மாலை வேளையில் ஆண்டவர் ஒரு விசை கூட அதை மீண்டுமாய் புதுப்பித்துக் கொள்ள விரும்புகிறார். கண்களை மூடி ஆண்டவரே, முதலா நீங்க எங்களோடு பேசின அந்த அனுபவத்தை நான் இழந்து போயிருக்கிறேன் ஆண்டவரே. முதலா என் கண்கள் உம்மை கண்டது ஆண்டவரே. நான் ஆலயத்திற்கு வந்து உட்கார்ந்த உடனே எனக்குள்ள ஒரு மனமகிழ்ச்சி உண்டானது. இப்போ ஏதோ வழக்கமாய் வருவதினால் அதை என்னால் அனுபவிக்க முடியல. கண்ணீரோடு ஆண்டவருடைய சமூகத்தில் கேள். தனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. பலிபீடத்தின் அக்கினி அவியாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். பலிபீடத்தில் அக்கினி அவியாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். மணலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறை
குறையாமல் வாழ வேண்டுமே. அநேக நேரம் ஆண்டவருடைய அன்பை இழந்து போயிருக்கிறோம். விசுவாசம் குன்றி போய்விட்டது. ஆண்டவரை பார்க்கிற பார்வை மாறிடுச்சு. உலக காரியத்திற்கு நிறைய செவி கெடுக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், உன் பேரில் எனக்கு குறை உண்டு. நீ தணலா இருக்கணும். உனக்குள் நெருப்பு புகைந்து கொண்டே இருக்கணும். உனக்குள் நெருப்பு புகைந்து கொண்டே இருக்கணும். அது அவிழ்ந்து போக கூடாது. ஓ, அது அவிழ்ந்து போக கூடாது. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தின் வல்லமை கொழுந்து விட்டு எரிகிற அந்த வல்லமை எனக்குள் ஊற்றப்படணும். ஐயா, நான் ரட்சிக்கப்பட்ட பொழுது இருந்த அந்த பலன் ஆலயம் ஓடி வருவனே. தாவீது சொல்லுது போல ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்றவனே மனமகிழ்ச்சியா இருந்தது. ஏன் குன்றி போனது? அப்பா, மன்னிங்க, என்ன மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவரே கேளுங்க, என்ன மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவருடைய சமூகத்துல வந்து நில். எத்தனை முறை ஆண்டவர், நீ ஆண்டவரை விட்டு போனால மகனே மகளே என்று உன் தோளின் மீது தன் கையை போட்டு உன்னை இழுத்து கொண்டார். நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எறிகிற திரிய அணையாதவருமான அவரை பார்த்து சொல், தெய்வமே அனலா இருக்கணும் ஆண்டவரே. என் வாழ்க்கை அபிஷேகம் நாங்க விட்டுறக்கூடாது. தேவ பிரசன்னத்தை அனுபவிப்பதை மறந்து போக கூடாது. எனக்குள்ள இருக்கிற வெறுமைகள் மாறணும் ஆண்டவரே. உங்களை பார்க்கிற பார்வை மாறணும். நெறிந்த நாணலை முறியாதவரே, மங்கி எறியும் திரியை அணைக்காதவரே. சொல்லுவோம், நெறிந்த நாணலை முறியாதவரே, மங்கி எறி திரியை அணைக்காதவரே. அனலாய் தணலாய் இருக்க வேண்டுமே. ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. பாடுவோம், அனலாய் தணலாய் இருக்க வேண்டுமே. ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. இரவு முழுவதும் விடியற் காலம் மட்டும் பலிபீடத்தில் அக்கினி எரிய வேண்டும். நீங்க கேளுங்க, நீங்க கேளுங்க, ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ரபா பாபா ஷகபாலா தரலா ரபா பாபா எரிய வேண்டும். மீண்டுமாய் இரவு முழுவதும் விடியற் காலம் மட்டும் என் பலிபீடத்தில் அக்கினி எரிய வேண்டும். மீண்டுமாய் இரவு முழுவதும் நான் பலி செலுத்திட்டே இருக்கணும். நான் பலி செலுத்திட்டே இருக்கணும். பலிபீடத்தில் அக்கினி எரிய வேண்டும். அனலாய் தணலாய் இருக்க வேண்டுமே. ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. என்ற தெய்வமே, என்ற நேசரே, என் மீட்பரே, அப்பா, உங்க மேல இருக்க அன்பு குறைந்து போக கூடாது. உங்க மேல இருக்கிற விசுவாசம் குறைந்து போக கூடாது. அனலாய் இருக்க வேண்டுமே. ஓரா பாபா பாபா ஷாபாலா கதியாலா ரலா ரபா ரிகமா மாந்தரே. ஓ அனலாய் இருக்க வேண்டுமே. ஆதி அன்பு குறையா வாழ வேண்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, அனல் மூட்டி அடியேனை ஆட்கொள்ளுமே. கேட்போம், ஆவியானவரே, தெய்வமே, ஆவியானவரே, அனல் மூட்டுங்கப்பா, அடியேனை ஆட்கொள்ளும்.
ரிகமமந்தரலரலரபா ரிகபபா ரிகபோ இல்பரே சங்கராத்தராக்க வலந்தரபோ அனலா. எஸ், அக்கினி அமிழ்ந்து போக கூடாது ஆண்டவரே. ஓ உமக்காக பிரகாசமாய் திகழும்படியாய் ஒளி வீசும்படியாய் அனலா. தெய்வமே குறையாமல் வாழ வேண்டுமே. எப்பொழுதும் என்ன குறைந்து போக கூடாது, எப்பொழுதும் அனல் குறைந்து போக கூடாது. ஆண்டவரே கேளுங்க, ஏசப்பா இதுவரையில நான் எப்படி இருந்தேன்னு தெரியாது ஆவிக்குரிய வாழ்க்கையில, இந்த நிமிடம் முதல் ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே திரும்ப கரங்களை உயர்த்துங்க, அர்ப்பணிங்க. ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே இன்று முதல் ஆண்டவரே என் அனலை நான் அதிகமாக்க போகிறேன். நெறிந்து போன நாள் தான் ஆண்டவரே, நெறிந்து போன நாளை முடியாதவர் ஆண்டவரே. இவ்வளவு நாள் அவங்ககிட்ட தூரம் இருந்தேன், அதனால நீங்க ஏற்றுக்கொள்ள மாட்டீங்களா? அப்படிலாம் இல்ல. ஓ நீரோ நொறுங்குண்ட இருதயத்தை பார்க்கிறீர், பலிகளை அல்ல, நொறுங்குண்ட இருதயத்தை பார்க்கிறீங்கப்பா. உங்க சமூகத்துல வந்து நிற்கிறோம். இன்று முதல் என் வாழ்க்கை மாறும், என் வாழ்க்கை தேவனுக்காக இருக்கும், என் வாழ்க்கை தேவனை வெளிப்படுத்தும் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்றீங்க? இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. நீங்க பாடுங்க சத்தமா. பலிபீடத்தில் பாடுங்க. நாவினால் சொல்வதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சின்ன பிள்ளைங்க கூட சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சிறு வயதில், இந்த வாலிப வயதுல ஆண்டவருக்காக வைராக்கியமா இருக்கிற அந்த அனுபவத்திற்கு கூட இவங்களை நடத்த போறார். சின்ன பிள்ளைங்க பாடுங்க, எல்லாரும் வாலிப பிள்ளைங்க பாடுங்க, சும்மா நிக்காதீங்க. தனலா ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. அவரோடு இருக்கிற அந்த வாழ்க்கை அது அற்புதமானது. தேவ பிள்ளை, என் வாழ்க்கை எப்பொழுதுமே கொழுந்து விட்டு எரியணும். உம்மோடு இருக்கிற அந்த வாழ்க்கை இயேசுவுக்காக அல்ல, இயேசுவோடு நிற்கிற அந்த அனுபவம், இயேசுவோடு நடக்கிற அந்த அனுபவம், இயேசுவோடு பேசுகிற அந்த அனுபவம், இயேசுவோடு இயேசு சொல்வதை கேட்கிற அந்த அனுபவம், பரிசுத்த ஆவியானுடைய உந்துதல், பரிசுத்த ஆவியானுடைய வைராக்கியம் எனக்குள் இருக்கும்படியா ஒரு முறை கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம். ஆண்டவரே, உம்மோடு நானும் என்னோடு அவரும் வாழ்வதே என் ஆனந்தம். இயேசுவோடு நானும் என்னோடு அவரும் வாழ்வதே என் ஆனந்தம். ஏனோக்கு இந்த அனுபவத்திற்கூடாய் கடந்து போனான். நோவா இந்த அனுபவத்திற்கூடாய் கடந்து போனான். ஏன்? ஆதாமும் இந்த அனுபவத்திற்கூடாய் கடந்து போனான். அநேக நேரம் நம்ம ஆண்டவரோடு இருக்க விரும்புகிறோம், ஆனா பிசாசு எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி நம்மை பிரித்து விடுகிறான். இந்த மாலை வேளையில் உணர்ந்து கொள், இந்த நேரம் என் தேவனோடு இணைக்கப்படுகிற நேரம், இந்த நேரம் என் இயேசுவின் கரத்தை பிடிக்கிற நேரம், இந்த நேரம் என் இயேசுவோடு பேசுகிற நேரம். ஆண்டவரே, உங்களே என்னையும் ஒருவனாலும் பிரிக்க முடியாது, உங்களே என்னை எந்த சூழ்நிலையும் பிரிக்க முடியாது, உங்களே என்னை எந்த கண்ணீரும் பிரிக்க முடியாது. என் இயேசுவே எனக்கு எல்லாமுமா இருக்கிறேன். அலைக்கடலா அலைகளினால் மோதி மோதி என் படகை கரை
கடல் மீது நடந்து வந்தீரே, உம்மோடு நானும் என்னோடு அவரும் வாழ்வதே என் ஆனந்தம். இயேசுவோடு நானும் என்னோடு அவரும் வாழ்வதே என் ஆனந்தம். கரங்களை உயர்த்தி நீரே தூயரே, நீரே தூயரே, நீரே தூயரே, நீரே நீரே தூயரே, நீரே தூயரே, நீரே தூயரே, நீரே. ஆண்டவரே, இந்த நேரத்தில் நாங்கள் உம்மோடு கூட சேர்ந்து கொள்ள, உம்மோடு கூட உறவாடுவதற்கு நீர் பாராட்டின இந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நானும் என் தேவனும் என்று சொல்லி அவரோடு கூட இசைந்து கொள்ளுகிற அந்த அனுபவத்தை தந்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவர். இந்த ஆராதனையை முடிக்க போகிற இந்த தருணத்தில் ஆண்டவரத்தில் சொல்லி முடிப்போம். ஆண்டவர், இது இன்றைக்கு ஒரு நாள் இருக்கக்கூடிய அனுபவம் அல்ல. Worship should becomes our lifestyle. இது நம்முடைய வாழ்க்கை முறையாக மாற வேண்டும். ஒவ்வொரு நாளும் மோடி சேர்ந்திருக்கிற இந்த அனுபவம் என்னுடைய வாழ்க்கையில தாங்க ஆண்டவரே. அல்லேலூயா. தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே தேவனே, நான் தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே நாவல் பூமி. பரத்துக்கேறும் பரத்துக்கேறும் பாடிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா இந்த ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் இந்த அனுபவம் பரத்துக்கேறும் பாடிகள் போல ஒவ்வொரு நாளும் உடைய தெய்வீக தரிசனங்களை தாங்க ஆண்டவரே. பாதை தோன்ற பண்ணுமையா இந்த தேவனே. ஆமென். கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமதண்டை. கிருபையாக அவர் கிருபையாய் அவருடைய சமூகத்தை பிரசன்னத்தை நமக்கு தருகிறார். உமதண்டை அருமையாயன் அழைத்து அன்பின் தூதர் நாகச் செய்யும் தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே
இன்னும் நெருங்கி சேவதே ஆவல் பூமியில். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உண்மை நெருங்கி சேர, உண்மை கிட்டி சேர, ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த அனுபவம், ஆண்டவரே உம்மோடு உங்கள் பிரசன்னத்தில் இன்னும் அமர்ந்திருக்க எங்களுக்கு கிருபை தருவீரா. நீர் அப்படி செய்ய போகிற தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த 1.5 மணி நேரம் நாங்கள் உம்மோடு உம்முடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிற நேரமாக நீர் தந்ததற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, தகுதி இல்லாத எங்களையும் தகுதிப்படுத்தி, சிறுமையும் எளிமையுமான எங்களை, ஆண்டவரே புழுதியிலிருந்த எங்களை நீர் எங்களை ரட்சித்து உயர்த்தி அழகு பார்த்து உம்முடைய பிள்ளையாக மாற்றின தயவை எண்ணி உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உங்கள் பிரசன்னத்தில் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான இந்த உலகத்திலே நாங்கள் உண்மையே உறுதியாய் பிடித்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய பிரசன்னத்தையே உறுதியாய் பிடித்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். வந்த ஒவ்வொருவரையும், சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை வந்த ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. ஆண்டவரே, எங்களுக்காக உம்முடைய பிரசன்னத்தை ஆண்டவரே இந்த இடத்துல நீர் அளவில்லாமல் தந்ததுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, ஆராதனை நடத்தி தந்த பாஸ்டருக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அநேக ஆயிரங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய அன்பை எடுத்து செல்லுகிற இந்த பணியில எடுத்து பயன்படுத்துவீராக. ஆண்டவரே, உம்முடைய கிருபை உமது குடும்பங்களையும் சபையும் சூழ்ந்து கொள்ளட்டும், வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்ட இந்த பலனோடு ஆண்டவரே உம்மோடு இசைந்து உம்மோடு கூட ஓடுவதற்கு ஆவியானவர் எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். Bye.